ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான புதினா சட்னி. புதினா பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இதை நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு உளுந்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது அதே கடாயில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா சட்னிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகாய், சின்ன சைஸு தக்காளி 2 சேர்த்துட்டு தக்காளியில் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியில் நல்லா வதங்கின பிறகு 1 கப்பு புதினா, வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு புதினா நல்லா வதங்கி சுருண்டு வரும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 1 கப்பு திருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்து சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு இதை சூடாக இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.